Hi students, hope everyone is fine and sane. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject traditional Indian foods for analyst exam November-December 2025. The subject code is OFD 352 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject traditional Indian foods. And before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In this subject வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன்ல புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா யூ ஹாவ் வெரி வாஸ்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸா நீங்க படிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. எல்லாமே வந்து ஃபுட்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே உங்களால ஈஸியா எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கான்செப்ட்ஸும் நீங்க ஈஸியா பார்க்க முடியும் அண்ட் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். பார்ட் ஏலாம் எல்லா 10 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்ற கான்செப்ட்ஸ் சாய்ஸ் இல்லாம படிங்க. இன்கேஸ் உங்களால ஏதாவது கொஸ்டின் படிக்க முடியலனாலும் ஜஸ்ட் வாட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எதை பத்தி பேசியிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஃபுட்ல பேசியிருக்காங்க, என்ன ரீஜியன் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அதை வச்சு உங்களால ஈஸியா எழுத முடியும். ரைட்? ஸோ வித் திஸ் we will start this particular video. So we'll start with unit wise discussion. Unit wise discussionல பாத்தீங்கன்னா யூனிட் 1 ரொம்ப வாஸ்ட் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுல வந்து கண்டிப்பா வந்து the importance of food in understanding human culture and அது இல்லாம இந்த food as a source of physical substance, religious and cultural இதெல்லாம் ரொம்ப முக்கியமான key areas. And similarly வந்து the impact of customs and traditions on food habits, right? And இதுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். heterogeneity with cultures, right? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த ட்ரெடிஷனல் மெத்தடுக்கும் மாடர்ன் மெத்தட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பா தேவை. அது நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் மில்லிங் கிரைன்ஸ், அதுலயுமே மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்கும். பட் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் சிமிலர்லி equipments and process for edible oil extraction, that is very important concept. And similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், ரைட்? இந்த ட்ரெடிஷனல் ஃபுட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் இந்த 3 கொஸ்டினும் நல்லா கான்ஸ்டன்டா படிச்சுக்கோங்க. டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் ஷுவர் ஷாட்டா உங்களால எழுத முடியும். ரைட்? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா இங்க பார்ட் சி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லாமே சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸா ஏதாவது ஒரு 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 சினாரியோ கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ரிசர்வேஷன், இல்லைன்னா வந்து இந்த கீ மேனுஃபேக்சரர், ரைட்? அண்ட் மில்லியன் கிரெயின்ஸ் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், எதுல இருந்து வேணா கொஸ்டின்ஸ் வரலாம். ரைட்? ஸோ அதனால இந்த ஏரியாஸ் எல்லாமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஆர் இஷ்யூஸ் இன் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் ஃபுட்ஸ், ரைட்? ரீஜனல் ஃபுட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் ட்ரெடிஷனல் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் பிரெட் ஸ்நாக்ஸ் அண்ட் சிமிலர்லி கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் பிவரேஜஸ் அண்ட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டர்மீடியட் ஃபுட்ஸ். இந்த 3 கொஸ்டின் நல்லா பாருங்க. அண்ட் கண்டிப்பா இந்த எஸ்எம்இஎஸ் இண்டஸ்ட்ரி அதை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எஸ்எம்இஎஸ் இண்டஸ்ட்ரி கன்ஃபார்மா கேட்கக்கூடிய கொஸ்டின். அது பார்ட் சிலையுமே கேட்கலாம். ஏன்னா இந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா அது எஸ்எம்இ மூலமா தான் பண்ண முடியும். ஸோ இந்த எஸ்எம்இ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் சிமிலர்லி யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் வித் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் சிமிலர்லி இந்த ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக் எயில்மெண்ட் அண்ட் இல்னஸ், இது ரெண்டுத்தையுமே நல்லா பாத்தீங்கன்னாவே போதும். கன்ஃபார்மா வந்து உங்களால பார்ட் பியும் பார்ட் சி எழுத முடியும். இந்த யூனிட் 5, யூனிட் 4, சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 2 இது எல்லாத்துலயுமே வந்து பார்ட் சி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்காக யூனிட் 1, யூனிட் 2, 3ல கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. பட் இந்த யூனிட்ஸ் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 5 வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Now we'll see question wise discussion. Question wise discussionல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா food as a source of physical substance, religious and cultural symbols, very important question.
importance of food in understanding human culture, impact of customs and traditional food habits, heterogeneity within cultures and specific social contexts. And Unit 2 பொறுத்த வரைக்கும் இந்த 3 concepts, traditional methods of milling grains, equipment process of edible oil extraction, traditional methods of food preservation. இந்த 3 கொஸ்டின் பார்த்தாவே போதும். இது இல்லாம இந்த கம்பாரிசன் ஆஃப் ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ்னா என்னன்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மில்லியன் கிரெயின்ஸ்க்கு எடிபிள் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் பாருங்க. பட் இந்த 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னாவே மோர் தென் எனஃப். 3 கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 4 கொஸ்டின்ஸ்மே படிக்கணும். ஏன்னா இது பார்ட் சில கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், ரைட்? இந்த ஐபிஆர் இஷ்யூஸ் இன் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ், டிபிக்கல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சிமிலர்லி பாப்புலர் ரீஜனல் ஃபுட்ஸ், இது மூணுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ட்ரெடிஷனல் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் படிக்க முடியலன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் ஆல் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் பார்ட் சில கேட்டாலும் உங்களால ஈஸியாக எழுத முடியும். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா இந்த 4 கொஸ்டின் படிக்கணும். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டர்மீடியட் ஃபுட்ஸ், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் பிரெட்ஸ், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அண்ட் பேக்கிங் ஆஃப் ட்ரெடிஷனல் பெவரேஜஸ். இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா பார்ட் பில வரும், ரைட்? அண்ட் சிமிலர்லி ரோல் ஆஃப் எஸ்ஹெச்ஜி அண்ட் சிமிலர்லி எஸ்எம்இஎஸ் இண்டஸ்ட்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் சில இல்ல பார்ட் பில கன்ஃபார்மா கேட்கக்கூடிய கொஸ்டின். கன்ஃபார்மா இந்த 4 டாபிக்ஸும் பாருங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா only 2 questions, comparison of traditional foods with typical food and as well as traditional food used for specific ailment, right? So இது மட்டும் பார்த்தாவே போதும். பார்ட் ஏ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம சொன்ன கான்செப்ட்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களால ஒரு 6 2 மார்க்ஸ் எழுத முடியும். அண்ட் இது இல்லாமல் இந்த யூனிட் 4, யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல நம்ம என்ன ஏரியாஸ்லாம் விட்டுருக்கோமோ அந்த ஏரியாஸ்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்க. ஸோ யூனிட் 1ல இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆக்சசபிலிட்டி அண்ட் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். அண்ட் இந்த ஆரிஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் விட்டுருக்கோம். அதெல்லாம் வாட் இஸ் வாட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி காஸ்ட் எஃபிஷியன்சி, ஷெல் லைஃப், நியூட்ரிஷன் கண்டென்ட் கம்பாரிசன் இதெல்லாம் விட்டுருக்கோம். அதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாபிக்ஸும் பாக்குறோம். இந்த டாபிக்ஸ் தான், ஒரு சில டாபிக்ஸ் தான் விட்டுருப்போம். இந்த மார்க்கெட்டட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் விட்டுருக்கோம். அதெல்லாம் வாட் இஸ் வாட்னு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் கண்டிப்பா உங்களால 2 மார்க்ஸும் எழுத முடியும், ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 8 2 மார்க்ஸ் கன்ஃபார்மா இந்த சப்ஜெக்ட்ல எழுத முடியும். So today what we have seen is we have seen important question for this particular subject, traditional Indian foods. I believe this video will be useful for you. All the very best, my dear students. Thank you.